வாயை தொண்ட ஐ லவ் யூன்னு சொன்னல, அதே மாதிரி நானும் உனக்கு பதில் ஐ லவ் யூன்னு சொல்லணும். இதே இடத்துல உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கணும். அதானே? புரிஞ்சிருச்சு. உடம்பு சோக்கு. அதான் உடம்பு சோகம் வேணும்ன்றதுக்காக தான் நீ வேணும் நீ வேணும்னு என்ன கெஞ்சி நிக்கிறல்ல. கோவம் வந்தா ஒரு மனுஷன் இப்படி நம்ம பேசுவாரு? நாகராஜ் மேல வச்சிருந்த மரியாதையே போச்சு வேதா. நினைச்சாலே அப்படியே எனக்கு கோவமா வருது. நீ அழாத வேதா. நீ இப்ப எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? என்னால அவர் சொல்ல தாங்கிக்க முடியல மஞ்சு. தாலி கட்டின புருஷன் நினைச்சு என் மனசு நிறைய அன்போட அவர்கிட்ட போய் என் காதல சொன்ன. ஆனா அவர் அசிங்கமா அவரை பத்தி நினைச்சாலே அவர் சொன்ன வார்த்தை தான் என் நினைவுக்கு வருது. என்னால முடியலடி. பேசாம தாலியை கட்டி வீசி எறிஞ்சிட்டு போயிடலாமான்னு தோணுது. அவசரப்படாத வேதா. முதல்ல நிதானமா இரு. யோசிச்சு பார்த்தா இப்பெல்லாம் யாரு வேதா கண்ட்ரோலா இருக்காங்க? கோவம் வந்தா வார்த்தைகளை விடுறதும் கொச்சையான வார்த்தைகளை பேசுறதும் தானே வழக்கமா இருக்கு. அதுக்குன்னு யார்கிட்ட என்ன பேசணும்னு ஒரு வரைமுறை இல்ல. என்னதான் கோவம் வந்தாலும் பெத்த தாய பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட முடியுமா? முடியாதுல்ல. பொண்டாட்டினா மட்டும் அவ்வளவு இலக்காரம் அப்படித்தானே? அவளை என்ன வேணாலும் திட்டலாம், அவளுக்கு என்ன பட்டம் வேணாலும் கொடுக்கலாம். கேவலம் எங்க போயிட போறா? இவளால என்ன பண்ணிட முடியுங்கிற நினைப்பு. பொண்ணுங்கிறவ எல்லா அசிங்கத்தையும் தாங்கிக்கிட்டு பொறுமையா இருக்கணும். அவளுக்கு வெக்கம் மானம் ரோஷம் எந்த உணர்வும் இருக்க கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. குடும்பங்கிறது முக்கியம் தான், அது வேணும் தான். ஆனா அதுக்காக நம்ம அவ்வளவு அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கணுமா என்ன? சரி, இந்த சமூகம் அப்படிதானே இருக்கு. நாமளும் அதை பழகிக்கிட்டு வாழ கத்துக்க வேண்டியதுதான். இல்ல மஞ்சு, என்னால உன்ன மாதிரி இந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அப்படி சுய மரியாதையே இல்லாத ஒரு சமூக கூட்டமைப்பு எனக்கு வேண்டவே வேண்டாம். ஊர் அப்படிதானே இருக்கு, நாமளும் அப்படியே இருந்து போன என்னால என்னெல்லாம் அடிமைப்படுத்திக்க முடியாது. காலையில எந்திரிச்சு எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்து டிஃபன் பண்ணி கொடுத்து அடுப்படியை கிளீன் பண்ணி துணியை துவைச்சு மத்தியானம் சமையல முடிச்சு டிவி ரேடியோக்கு போன் பண்ணி சமையல் குறிப்ப சொல்லி ராத்திரி குடிச்சிட்டு வர புருஷன்கிட்ட அடி வாங்கி பேச்சு வாங்கி அவனுக்கு கால் புடிச்சு விடுற சாதாரண சராசரி பொண்டாட்டியெல்லாம் என்னால இருக்க முடியாது. தாலிக்கு பயந்து பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும். அந்த ஆள் சொன்ன வார்த்தையை இந்த ஜென்மத்துக்கும் நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். எந்த ஒரு உறவும் அதோட அடிப்படையே நம்பிக்கையும் மரியாதையும் தான். சுய மரியாதை இல்லாத திருமண வாழ்க்கை எனக்கு தேவையே இல்ல. அந்த ஆள் என்னடி என்ன வேணான்னு சொல்றத? நான் சொல்றேன், இந்த ஜென்மத்துல எனக்கு நாகராஜங்கிறவன் வேண்டவே வேண்டாம். இந்த தலைவலிக்கு மருந்து திரும்பவும் இந்த கருமத்தை குடிக்கிறது தான். எடுத்து கப்புன்னு அறா. ஏண்டா டேய், நீ யாரு? எம்பிட்டு பெரிய குடும்பத்துல பிறந்தவன், உனக்கு ஏண்டா இப்படி ஒரு நிலைமை? நான் பார்க்கும்போது நீ எங்க கிடந்த தெரியுமாடா? தெரு ஓரத்துல இருந்து குப்பை தொட்டில கிடந்தடா. இருக்கா ஏதோ காதல் தோல்வியில மனசு கஷ்டமா இருந்தா ஒரு 2 ரவுண்டு விட்டுக்க வேண்டியதான். அதுக்காக மட்டையாகிற அளவுக்கு அடா குடிப்பேன் சொல்றான். ஏன்டா அப்படி குடிச்ச? கஷ்டமா இருக்கு மச்சி. மாப்பிள்ள, நான் ஏமாற்றத்தை என்னால் ஏத்துக்க முடியல. செத்து போல தூரது தினம் அவ வீட்டு வாசல போய் நிக்கிற மச்சி. கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அந்த சப்ப முடிச்சுக்கிறான்ல அவனு இவ்வளோ கூத்தடிக்கிறாங்க மச்சி. அவன் அந்த ஊட்டி பார் ஆகிட்டான் மச்சி. அவன் கூட சேர்ந்து சுத்துறதுன்னா கூத்தடிக்கிறதுன்னா ராத்திரி கூட வாங்க தங்குற மச்சி.
என்னை ஏமாத்திட்டான் மச்சி அவ. சரிடா விடு. என்னை ஏமாத்திட்டான் மச்சி. என்னை ஏமாத்திட்டான் மச்சி. டேய் என்னாச்சு? அண்ணே ஒண்ணு இல்லண்ணே லவ் மேட்ரு. டேய் உட்கார்றா. ஃபீல் ஆயிட்டாப்ல, அதான் பாட்டில உடைச்சிட்டாப்ல. எல்லாருமே லவ் ஃபெயிலியர் மேரேஜ் ஃபெயிலியர் தான் சரகடி வந்திருக்கோம். ஃபீல் ஆகாம பொறுமையாடிங்க. தேங்க்ஸ்ண்ணே, அட்வைஸுக்கு தேங்க்ஸ்ண்ணே. டேய் என்னடா நீ இப்படி கிறுக்குத்தனமா நடந்துக்கிற? டேய் அவ உன்னை அசிங்கப்படுத்திட்டான்னு சொன்னியே, பதிலுக்கு நீ என்னடா பண்ணணும்? என்ன பண்ணோம்? அவ கண்ணு முன்னாடி உன் பொண்டாட்டி கூட நீ சந்தோஷமா வாழ்ந்து காட்டி அவளை அசிங்கப்படுத்தணும்டா. யாரு நமக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே ஓஹோன்னு வாழ்ந்து காட்டுறது தான்டா உண்மையான பழி வாங்குறது. இப்படி கண்டபடி குடிச்சு உடம்பெல்லாம் கெடுத்துக்கிட்டா மல்லிகா பண்ண துரோகம்லாம் இல்லைன்னு ஆயிடுமாடா. டேய் உன் வாழ்க்கை தான்டா நாசமாகும். வணங்காதவனே. இங்க பாரு, இன்னியோட நீ அந்த மல்லிகா வீட்டு பக்கமே போக கூடாது. இது என் மேல சத்தியம் சொல்லிட்டேன். ஏண்டா இந்த பாட்டில தூக்கி போட்டு உடைச்சல, அது மாதிரி அவ காதலையும் தூக்கி போட்டு உடைச்சிடுறா. அதான் உனக்கு நல்லது. டேய் சரி, இந்த வேதாஜிய திட்டினேன்னு சொன்னல, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசுனியா? என்னடா பேசுனியா இல்லையா? அவனோட பேசி ஒரு வாரம் ஆகுது. ஏன் அவங்கள்ட்ட பேசி சமாதானப்படுத்த வேண்டியதானே? டேய் உன்னை தாண்டா கேக்குறேன், சொல்லு. பேச தைரியம் வர மாட்டேங்குது மச்சி. டேய் பேசும்போது யோசிக்காதடா, அப்புறமா உட்காந்து யோசி. அப்படி என்னத்தை தான் பேசி தொலைச்சியோ? சரிடா இந்த சரக்கு அடி. டேய் தைரியமா அவங்க முன்னாடி போய் நின்னு ஐ எம் சாரி வேதாஜின்னு அவங்கள சமாதானப்படுத்துறா. இங்க பாருடா, நீ கைய பிடிப்பியோ இல்ல காலை பிடிப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல வேதாஜிய சமாதானப்படுத்து, அப்புறமா நாம என்ன பண்ணலாங்கிறதெல்லாம் யோசிக்கலாம்டா. என்னடா சீக்கிரம் அடிச்சுட்டு அப்ப கிளம்பு. பொண்டாட்டிய சமாதானப்படுத்திட்டு புதுசா ஒரு வாழ்க்கைய தொடங்குவானா? அதை விட்டு குடிச்சு குப்பை தொட்டி பக்கத்துல படுத்து கிடக்குற கூறு கட்ட குக்கரே. உடம்பு சோக்கு, அதான் உடம்பு சோகம் வேணும்ன்றதுக்காக தான் நீ வேணும் நான் கெஞ்சி நிக்கிறல்ல. கண்ணா பின்னா திட்டு நம்பி எந்த ஃபேஸ் கட்டுறாங்க முகத்தை பாரு. என்ன பண்ண? இங்க பாரு, நீ கைய பிடிப்பியோ இல்ல காலை பிடிப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல வேதாஜிய சமாதானப்படுத்து. பஞ்சு சொன்னதா கரெக்ட். வீரனுக்கு அழகே மன்னிப்பு கேட்கறதா. நான் வீரன், ஸோ மன்னிப்பு கேட்டுருணும் நம்ம. வேதாஜி, as I'm suffering from my fever, please excuse me. So grant me மன்னிப்பு. Nothing ordinary. Sit steady. Saga panchi face cut